கோவை மாவட்டம் பொள்ளாச்சிக்கு மேற்கே 15 கிலோமீட்டர் தொலைவில் மீன்கரை சாலையில் அமைந்துள்ளதுதான் குளத்துப்புதூர் என்னும் திவ்ய கிராமம். இந்த திருக்கிராமத்தில் ஸ்ரீ பூமி நேலா சமேத வரதராஜ பெருமாள் பக்தர்களுக்கு வரம் தரும் மாமணி வண்ணனாக எழுந்தருளி அருள்பாலித்து வருகிறார். கிட்டத்தட்ட 100 வருடங்கள் பழமை வாய்ந்த வரலாற்று சிறப்புமிக்க சந்நிதி இதுவாகும். இங்கு ஜெயன் விஜயன், ராமானுஜர், ஆண்டாள், ஸ்ரீ விஸ்வசேனர், நம்மாழ்வார், தன்வந்திரி பெருமாள், கருடாழ்வார், ஆஞ்சநேயர் ஆகியோரும் ராமர் பாதமும் நமக்கு அருள்பாலிக்கின்றனர். 1940களில் இந்த கிராமத்தில் வாழ்ந்த ஆறுமுக கவுண்டர் என்னும் சுவாமிகள் ஸ்ரீரங்கத்தில் எழுந்தருளி இருந்த ஸ்ரீரங்க நாராயண ஜீயரிடம் பஞ்ச சம்ஸ்காரம் பெற்றுக்கொண்டார். அதன் பின்னர் திருநாராயண ராமானுஜதாசர் என்ற தாசிய நாமத்தோடு ஒரு தீவிர வைஷ்ணவராக இச்சந்நிதியில் தொன்றாட்டத் தொடங்கினார். அவரது பெரும் முயற்சியால் பாஞ்சராத்திர ஆகம முறைப்படி 1943ஆம் ஆண்டு இக்கோவிலின் மகா சம்பரோசனம் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. சம்பரோசனம் நடந்த 1 மாத காலத்திற்குள் அவர் ஆச்சாரியன் திருவடி அடைந்தார். அவரை தொடர்ந்து அவரது பிள்ளைகளும் ஸ்ரீ வைஷ்ணவ தாச நாமங்களை சூடி இப்பணியை தொடர்ந்தனர். வாழைக்கொம்பு, ருத்ராபாளையம் போன்ற சுற்று வட்டார கிராமங்களுக்கும் சென்று எளிய முறையில் ஸ்ரீ வைஷ்ணவ நெறியை பரப்பினர். ஸ்ரீரங்கம், ஸ்ரீவெல்லிபுத்தூர், ஆழ்வார் திருநகரி போன்ற திவ்ய தேசங்களிலிருந்து பட்டாச்சாரியார்களை வரவழைத்து இந்த சந்நிதியை சீரும் சிறப்புமாக நடத்தினர். திருநாராயண ராமானுஜதாசருக்கு பின் அவரது மூத்த குமாரனான வரதராஜன் பெரியாழ்வார் வரதராஜ ராமானுஜதாசன் என்னும் திருநாமத்தோடு இக்கைங்கரியத்தை மேற்கொண்டார். இவர் தன் வாழ்நாளில் ஆண்டிற்கு 2-3 முறை 4000 திவ்ய பிரபந்த கோஷ்டிகளை இச்சந்நிதியில் கூட்டி பாராயணங்களை சிறப்பாக நடத்தி வந்தார். 1958இல் அவர் பரமபதம் எய்திய பிறகு அவரது மூத்த குமாரர் சடகோப ராமானுஜதாசர் பொறுப்பேற்றார். இவ்வாறு கிட்டத்தட்ட 4 தலைமுறைகளாக இக்குடும்பத்தினர் ஊர் முக்கியஸ்தர்களின் ஆதரவோடு எம்பெருமானுக்குரிய உபசாரங்களையும் ஸ்ரீ வைஷ்ணவ தொண்டினையும் தொய்வின்றி அர்ப்பணிப்புடன் செய்து வருகின்றனர். இக்கோவிலின் தொடக்ககால அர்ச்சகராக ராமசாமி ஐயங்கார் சுவாமிகள் நியமிக்கப்பட்டார். அவர் கிட்டத்தட்ட 45 வருடங்கள் எம்பெருமானுக்கு அனவரதமும் கைங்கரியமும் செய்து பிரபவ வருடம் மாசி மாதத்தில் விடைபெற்றார். மார்கழி மாத கனவு ஒன்றில் ஸ்ரீ முட்டோம் கோவிந்தாச்சார் சுவாமிகளுக்கு பெருமாள் உணர்த்தியபடி ஸ்ரீரங்க நாராயண ஜீயரின் வழிகாட்டுதலோடு இக்கோவில் மீண்டும் புதுப்பொலிவு பெற்றது. ஸ்ரீரங்க நாராயண ஜீயர் சுவாமிகள் அது நம் சிஷியர்களின் கோவில்தான் என்று அடையாளம் கண்டு சாந்தி ஹோமமும் பாலாலயம் செய்ய பணித்தார். அதன்படி 1990ஆம் ஆண்டு ராமராஜ வானவராயர் மற்றும் இக்குடும்பத்தாரின் கூட்டு முயற்சியால் மகா சம்பரோசனம் வெற்றிகரமாக நடத்தி வைக்கப்பட்டது. 1992ஆம் ஆண்டு ஸ்ரீரங்க நாராயண ஜீயர் சுவாமிகளின் முன்னிலையில் திருவள்ளரேவைச் சேர்ந்த ஸ்ரீ பாசியபட்டர் சுவாமிகளை கொண்டு மீண்டும் ஒரு மகா சம்பரோசனம் நடைபெற்றது. 2005ஆம் ஆண்டு தேரெழுந்தூர் ஸ்ரீ ஊவே ஸ்ரீனிவாச பட்டாச்சார் சுவாமிகளின் தலைமையில் அடுத்த சம்பரோசனமும் மண்டலாபிஷேகமும் சிறப்பாக நடந்தேறின. 2017ஆம் ஆண்டு ஸ்ரீ எம்பெருமானாரின் 1000வது திருநட்சத்திரத்தை முன்னிட்டு மற்றும் ஒரு மகா சம்பரோசனம் விமர்சையாக நடத்தப்பட்டது. இன்று வரை ஆழ்வார் ஆச்சாரியர்களின் திருநட்சத்திரங்கள், திருமஞ்சனங்கள் மற்றும் பருவ உற்சவங்கள் அனைத்தும் பாகவதர்களின் பேராதரவோடு ஆச்சரியத்தக்க வகையில் நடைபெற்று வருகின்றன. மேலும் சடகோப ராமானுஜ ஜீயர் சுவாமி, ஸ்ரீவெல்லிபுத்தூர் ஜீயர் சாமி, மேல்கோட்டை யதுகிரி எதிராஜ மடத்து ஜீயர் சுவாமி, செண்டலங்கார செண்பக மன்னர் ஜீயர் சுவாமி என பல ஜீயர் சுவாமிகள் இத்தலத்திற்கு விஜயம் செய்து தங்கி பெருமாளை மங்களாசாசனம் செய்துள்ளனர். இத்தலத்தில் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியின் பாதுகை பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. அதன் கீழ் பக்தர்கள் எழுதிய 7 கோடி ஸ்ரீராம நாமங்கள் வைக்கப்பட்டு பூஜிக்கப்படுகின்றன. தேரெழுந்தூர் ஸ்ரீ ஊவே ராமன் பட்டர் சுவாமிகளால் 24,000 ஸ்லோகங்கள் கொண்ட வால்மீகி ராமாயண பாராயணமும் இங்கு செய்யப்பட்டுள்ளது. மார்கழி மாதத்தில் திருப்பாவை பாசுர விண்ணப்பங்களும்
ஸ்ரீ வைஷ்ணவ பஜனை கோஷ்டிகளும் இக்கோவிலை பக்தி வெள்ளத்தில் நனைய வைக்கின்றன. இச்சந்நிதியின் மிக விந்தையான மகிமை என்னவென்றால், இப்பகுதியில் கடுமையான வறட்சி நிலவும் காலத்தில் கூட இக்கோவிலில் அமர்ந்து ஆழிமலை கண்ணா பாசுரத்தை மனமுருகச் சேவித்தால் அடுத்த சில நிமிடங்களிலேயே இப்பகுதியில் மழை பொழிகிறது என்பது இன்றும் கண்கூடான உண்மை. இத்தகு அற்புதங்கள் நிறைந்த சன்னிதானத்தில் எம்பெருமான் வரம் தரும் வரதராஜனாக நமக்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். அண்மை காலத்தில் போற்றுதலுக்குரிய டாக்டர் B.K. கிருஷ்ணராஜ் வானவராயர் அவர்களின் வழிகாட்டுதலோடு கோவில் திருப்பணிகளும் வழிபாடுகளும் சிறப்புற நடைபெற்று வருகின்றன. பக்தர்கள் அனைவரும் குறிப்பாக புரட்டாசி மற்றும் மார்கழி மாதங்களில் பெருவாரியாக வந்து எம்பெருமானின் திருவருளை பெற்று உய்யுமாறும், திருத்தலம் மென்மேலும் வளர தங்களின் உபகாரங்களை செய்யுமாறும் பிரார்த்திக்கிறோம்.